வணக்கம். பெண்கள் அவர்களது ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறவில் உள்ள நபர்களால் எந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பு இல்லாத நிலையில பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும், அந்த நிலையில இருந்து அவர்களை எப்படி மீட்டெடுத்துக்கலாம், எப்படி பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேசுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் அபியூஸ். உடல் ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டு வராங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது இப்படியெல்லாம் துன்பப்படுத்துவாங்க. பாடிலி பெயின் ஏற்படுற மாதிரி சிவியரா பண்ணுவாங்க. அப்போ அப்படி செய்யறதுனால சம்டைம்ஸ் பார்த்தோம்னா பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு உடல் காயங்கள் வெளியில தெரியும். சில நேரங்கள்ல உள்காயங்களும் இருக்கும். இது எந்த மாதிரியான சுச்சுவேஷனை கொண்டு வரும்னா டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை கொண்டு வரும். ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சுச்சுவேஷனும் கொண்டு வரும். அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா கிரிமினல் ஃபோர்ஸோட செயல்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் செயல்படுறது, துன்புறுத்துறது அப்படிங்கிறது உடல் ரீதியா துன்புறுத்தப்படுறது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேர்பல் அண்ட் எமோஷனல் அபியூஸ். வார்த்தையால மன ரீதியாக துன்புறுத்தப்படுறது. எப்படி பார்த்தோம்னா அவங்க எப்படின்னா ரொம்ப காதுல கேட்க முடியாத வார்த்தைகளால, சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்கள மட்டும் கிடையாது, அந்த பெண்ணை மட்டும் கிடையாது, அந்த பெண்ணை சார்ந்த உறவினர்களையும் பெற்றோர்களையும் அந்த அளவுக்கு பேசுவாங்க. இந்த ஆண் இப்படி நினைக்கிறதே கிடையாது. எப்பவுமே தன்னை மாதிரி தானே, தன்னோட குடும்ப உறவினர்கள் மாதிரி அவங்கள நினைக்கிறதே கிடையாது. இதுதான் அதுக்கு காரணம். அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. இன்சல்ட் எப்படியெல்லாம் பண்ணி பேசுவாங்க அப்படின்னா மோசமான பெயரிட்டு பேசுவாங்க. எப்படின்னா நேம் காலிங் சொல்லுவாங்க. மலடி அப்படிங்கிறது, பெண் பிள்ளைய மட்டும் பெத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆண் பிள்ளைய கூட பெத்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பேசுறது. மிகவும் உணர்வு ரீதியா அவங்கள மனசு கஷ்டப்படுத்துவாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க எப்பெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு ஃபோன் பேசினா கூட நீ எனக்கு முன்னாடி தான் பேசணும், நீ ஸ்பீக்கர் போட்டு பேசு, அந்த மாதிரி எல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்கள ரிப்பீட்டடாக த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த மாதிரி அப்படின்னா உன்னோட பேரண்ட்ஸை நான் பேசிடுவேன், அடிச்சிருவேன், போய் குழந்தைய அடிச்சிருவேன், இந்த மாதிரியே த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வேர்பலாக எமோஷனலாக அவங்கள துன்புறுத்திட்டு வராங்க. அடுத்தது செக்ஷுவல் அபியூஸ் பார்க்கலாம். காதல் வாழ்க்கை இயல்பாகவும் விருப்பத்துடனும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும். இங்கே லவ் அண்ட் அஃபெக்ஷனே இல்லாமல் செக்ஸ் பண்ணுறது, ஏதோ வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை அந்த பெண்ணையும் பார்க்கணும், அதே மாதிரி தான் பண்ணணும்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது, அந்த பெண்ணின் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட கட்டாயப்படுத்துறது, ரிப்பீட்டடாக கேட்கறது. அது மட்டும் இல்லைங்க, செக்ஸ் இல்லாமல் டினை பண்ணுறதும் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் தான். கண்டக்ட் ஆஃப் எ செக்ஷுவல் நேச்சர் தட் அபியூசஸ். அதுக்கப்புறம் அந்த பெண்ணிட்ட தகாதவாறும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பங்கப்படுத்தி செயல்படுவது, வயலேட்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் உமன், அந்த பெண்ணோட கண்ணியத்தை குலைப்பதாக செயல்படுவது, இது எல்லாமே செக்ஷுவல் அபியூஸ் தான். நெக்ஸ்ட் எக்கனாமிக் அபியூஸ் பார்க்கலாம். அவர் சம்பாதிக்கிறத முழுமையா அந்த பெண்ணுக்கு தெரியப்படுத்த மாட்டாரு. இதுவே வேலைக்கு போகிற பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்றதையும் இவரோட கஸ்டடியில் எடுத்துக்குவாரு. எடுத்துட்டு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கொடுக்கறதுக்கு டினை பண்ணுவாரு. எசென்சியல் நீட்ஸ் கூட ஃபில்ஃபில் பண்ண மாட்டாங்க. அப்படியே செய்யறதா இருந்தாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷனோட செய்வாங்க. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதுவே அவரோட ஃபேமிலிக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்றதா இருந்தா பார்க்காம நல்லா செலவு பண்றது. அது மட்டும் கிடையாது, இந்த பெண்ணோட ஸ்ரீதன் ஆர்டிகல்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் டவுரி டிமாண்டும் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா நீ போய் உங்க வீட்டில் போய் உனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, எனக்கு வேலை சரியா இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் பண்றது. அது மட்டும் கிடையாது, வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சேல்ஸ் பண்ணிடுறது. ப்ராப்பர்ட்டியை கூட அவருக்கு சேர வேண்டியது, இவங்களோட ப்ராப்பர்ட்டியை கூட இவர் பேர்ல இருக்கிறத இவங்களுக்கு தெரியாம டிஸ்போஸ் அலினேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது எல்லாமே ஒரு எக்கனாமிக் அபியூஸ் தான். இன்னும் பார்த்தோம்னா இவர்களோட பொருட்களை இவங்களோட அனுமதியே இல்லாம எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துறது. அப்புறம் இவங்க ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ இந்த பொருளை இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது, இது எல்லாமே எக்கனாமிக் அபியூஸ்ல தான் வரும். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு
குடும்ப சூழல்ல பெண்கள் எந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட பேசினேன். இன்னும் நிறையா கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு தான் வராங்க. பெண்கள் இதிலிருந்து வெளியில வரணும். வெளியில வந்து பாதுகாப்பான சூழலுக்கு அவங்க வரணும். அந்த மாதிரி வரணும் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே பெட்டிஷன் ஃபைல் பண்ணி பாதுகாப்பு ஆணைகளை அவங்களுக்கான ரிலீஃப்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இனி வர்ற வீடியோஸில் நான் எந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு ஆணைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.